விஜய் சார் மாதிரி ஒரு கெட்டப்ல நடிச்சிருந்தீங்க. இங்க செட்டுக்கு வந்துட்டு விக்ரம் சாருக்கு வந்து அது நீங்க தான் அப்படின்றது தெரியும் அந்த மொமெண்ட் இருக்கா? தெரியலன்னு நினைக்கிறேன். இது தெரியலையா? நான் வேற ஒரு பொண்ணோட டேட் பண்றதுக்காக போயிருப்பேன். சோ அந்த பொண்ணு பேரும் அனு தானே? ஆமா, நான் அப்படியே கவனிச்சேன். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவும் அதான் இருக்கு. சோ அத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? கமெண்ட் செக்ஷன்ல இதெல்லாம் இருக்கு. எல்லாம் உங்களுக்குன்னு ஒரு பேஜ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏடா சொல்லவே இல்ல. மணி உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணதுல இருந்து அவர் ரொம்ப ஷையா இருக்காரு, அதனால உங்க கண்ணே பார்க்க மாட்டேங்கிறாரு. இன்கேஸ் உங்க கண்ணை பார்த்திருந்தா அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்க லவ் பண்றீங்க. நான் எப்பா என்ன இவ்வளவு டீகோட் இந்த சீரிஸ் எங்க போய் முடிய போகுதுன்னா தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. ஆல்ரெடி கோச் கூட போற மாதிரி இருந்ததுதான் பிரச்சனை ஆயிருச்சு. இதெல்லாம் கட் பண்ணிருங்க ப்ளீஸ். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாடே உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கு. இப்பதான் இந்த வெயிட்டட் பண்ண சீனும் முடிஞ்சிச்சு. தங்கமணி வந்து எப்போ சேருவாங்க, எப்போ ப்ரப்போஸ் பண்ணிப்பாங்க, அவங்க எப்போ அக்செப்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ரொம்ப வெயிட் பண்ணது இப்போதான் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த சீனை பார்த்துட்டு நிறைய பேர் உங்களுக்கு லவ் கொடுத்துருப்பாங்க. அதை ஷேர் பண்ணுங்க. இல்ல உங்களோட ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருந்துச்சு? லிட்ரலி இந்த முதல்வன் படத்துல வந்து அர்ஜுன் வந்து நிறைய சொல்லிட்டு இருப்பாரு, ரூல்ஸ் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப வந்து மணிவண்ணன் சார் வந்துட்டு இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்க. சோ அத பத்தி சொல்லுங்க. என்ன ரியாக்ஷன் அது? அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட். ஆமா, நான் ஃப்ரெண்ட் ஜோனுக்கு போயிடலாம் அப்படின்னு போயிருப்பேன். அதுக்கப்புறம் திடீர்னு நான் வேற ஒரு பொண்ணோட டேட் பண்றதுக்காக போயிருப்பேன். சோ அந்த பொண்ணு பேரும் அனு தானே? ஆமா, நான் அப்படியே கவனிச்சேன். என்னெல்லாம் கனெக்ட் பண்றாங்க பத்தியா? சொல்லுங்க. சோ அப்ப போயிருக்கும்போது அவங்க திடீர்னு உள்ள வந்துருவாங்க. இல்ல அப்படி நான் சொல்லல. இல்ல அந்த கௌஷிக் யாரும் சொல்ல. ஏதோ கௌஷிக் இருக்காங்களோ? இல்லைங்க. அப்போ போகும்போது அவங்க திடீர்னு உள்ள வந்து அவங்களோட ப்ரப்போசலை பண்ணிடுவாங்க. அது என்ன நடந்துச்சுன்னு புரியறதுக்குள்ள எபிசோட் முடிச்சிட்டாங்க. கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிருவாங்க. ஆமா. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாமே அதுக்காக இன்னைக்கு நைட் பாருங்க. எஸ் கண்டிப்பா இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எபிசோட் வந்து நைட் ரிலீஸ் ஆகுது இல்ல? ஸோ தூங்காம உங்களை பார்த்துட்டு தான் தூங்க போறாங்களாமா. கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவும் அதான் இருக்கு. சோ அத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? கமெண்ட் செக்ஷன்ல இதெல்லாம் இருக்கு. எல்லாம் உங்களுக்குன்னு ஒரு பேஜ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தங்கமணிக்காகவே நிறைய நீங்க பண்ற அந்த கியூட் ரியாக்ஷன்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அது ரொம்ப இருந்தீங்கன்னா ஐ திங்க் எஸ்பெஷலி பாஸ்ட் 2 வீக்ஸா அந்த ட்ரோஃபி வாங்கின அந்த மொமெண்ட், அதுக்கப்புறம் ப்ரொபோசல், அது அவ்வளோ எடிட்ஸ் எனக்கு ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணும்போதும் வருது. எனக்கு ரொம்ப லைக் ஓ மை காட், இவ்வளோ பேருக்கு வந்து அவ்வளோ பர்சனலாக கனெக்ட் ஆகிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ அது எதனால உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? ஏன்னா என்னைய மாதிரி பசங்க ஊர் ஃபுல்லாக இருக்கானுங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், நான் இப்போ ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணாலுமே டெலிவரி பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரோ தங்கத்தை எப்படியாவது ஓகே பண்ணிடுங்க, அவங்கள எப்படியாவது அவங்க கூட சேர்ந்துருங்க அப்படின்வாங்க. ஸோ அதுலேயே எனக்கு புரிஞ்சிருச்சு நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. விட்டுறாதடா கப்பு முக்கியம் அப்படின்ற மாதிரி. எனக்கு ரீசெண்டாக இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன்ல, ஒரு கெஃபேல உட்காந்துருந்தேன். அப்போ யாரோ வந்துட்டு நீங்க எல்பிடபிள்யூ, ஆமா ஆமா, ஆனா நார்மலா பேசுவாங்கன்னு பார்த்தா இது வந்து பிஃபோர் ப்ரப்போசல். ஸோ அவங்க வந்துட்டு மணி உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுல இருந்து அவர் ரொம்ப ஷையா இருக்காரு, அதனால உங்க கண்ணே பார்க்க மாட்டேங்கிறாரு. இன்கேஸ் உங்க கண்ணை பார்த்திருந்தா அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்க லவ் பண்றீங்க. நான் எப்பா என்ன இவ்வளவு டீகோட். அப்புறம் பார்த்தா ஆமா அந்த எபிசோட்ல இருந்து அவன் லைக் ஐ கான்டாக்ட் பண்ணிருக்க. என்னடா இவ்வளவு நோட்டீஸ் பண்றாங்க, அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க லைஃப் கூட. இப்படி இது ஒரு பொண்ணுனா உங்களை மாதிரி இருந்திருப்பாங்க, ஒரு பையன் அப்படியே இருந்திருப்பாங்கும் போது லிட்ரலி அவங்க நல்லா கனெக்ட் பண்ணி அதுக்குள்ள போறாங்க. ஸோ அது கிரெடிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான். அந்த அளவுக்கு நீங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. குட் ஜாப் மணி. சரி, நாங்க இன்னும் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல உங்ககிட்ட இருந்து. என்ன மேல நடக்க போகுது அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சொல்றீங்களா? இந்த சீரிஸ் எங்க போய் முடிய போகுதுன்னா எப்படிங்க சொல்ல முடியும், தெரியாது. சோ இல்ல இந்த சீன்ல வரப்போது வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஆல்ரெடி நிறைய வெயிட் பண்ணி தான் பாத்துருக்காங்க. எப்படி இந்த சீன் வரப்போது பாருங்க நீங்க அடுத்த வாரம். இவ்வளவு நாளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த மொமெண்ட் வந்து நீங்க எப்ப ப்ரப்போஸ் பண்றதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதெல்லாம் நடக்கலாம். உங்களுக்கு என்ன நடந்தா நல்லா இருக்கும்னு ஒண்ணு இருக்கும்ல, அதெல்லாம் சொல்லுங்களேன். டைரக்ட் நோட் பண்ணி வச்சுப்பாரு, வைக்கலாம் தம்பி அப்படின்னு. நல்லா இருக்கும்ன்றதா நடந்தா எனக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு அது நீங்க தாங்க சொல்லணும். ஆமா,
ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல பார்த்துட்டு உங்களுக்கு ரொமான்ஸ்னா ஆக்வர்டா ஃபீல் பண்றீங்க எல்லாம் தெரியும். இப்போ உங்களுக்கு அந்த மொமெண்ட்ல வந்துருச்சு. பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்கல்ல. ஃபுல்லா உங்களை பார்த்துருக்கேன். எதெல்லாம் கேட்க கூடாது இதெல்லாம் இவங்க கேட்டுட்டாங்க. எஸ் டீகோடிங் நானும் பண்ணியிருக்கேன். சூப்பர். வெரி நைஸ். குட் ஜாப். சரி சொல்லுங்க என்ன சொல்லணும்? என்னென்ன வைக்கலாம், என்னென்ன சீன்லாம் வைக்கலாம் அப்படின்னு. நீங்க ரொமான்ஸ்லயே உங்களுக்கு வேண்டான்னு தோணுற சில இருக்கும்ல, இதுக்கு பதிலா இதை வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் நல்லா இருக்கும், எனக்கு நான் அதை நல்லா பண்ணி கொடுப்பேன் அப்படின்னா. டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வேணா நான் சொல்லுவேன். இப்ப சொன்னா இப்படி நான் இல்ல இது மாதிரி வைங்கன்னு சொல்ல ரெக்வெஸ்டா டைரக்டர் சாருக்கு. டைரக்டர் சார்க்கா? சார் டைரக்டர் சார் டேமேஜ் பண்றாங்க. உங்கள்ட்ட ரெக்வெஸ்ட் வைக்க சொல்றாங்க, இந்த மாதிரி சீன்லாம் வைங்க அப்படின்னு உங்கள்ட்ட ரெக்வெஸ்ட் வைக்க சொன்னாங்க. நல்ல நல்ல சீன்ஸா வைக்கலாம். இதுக்கு முன்னாடி நல்லா சீன்ஸ் இல்லையா? இல்ல அப்படி இல்ல, இதுக்கப்புறமும் நல்ல நல்ல சீன்ஸ் இன்னும் வைக்கலாம். அவங்கதான் சொன்னாரு. அதுலயே இருக்கீங்க. ஆமா, அவங்க தான் சொன்னாங்க. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி சீன்ஸ்லாம் வைக்கலாம். இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். இப்போ வரைக்குமே அப்படிதான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி வைக்கலாம். So, இந்த மாதிரி சீன் ரிகெட்ஷன் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது இருக்குல்ல சார் இவங்க மூவில? இவ ஒண்ணு பண்ணா ஆல்ரெடி பண்ணிட்டா. தெரியும் ட்ரோஃபி கொடுக்குற மேட்ரு ஒண்ணுமே தெரியாது. அந்த ட்ரோஃபி கொடுக்குற இது வந்து சன்செட்ல எடுத்தாங்க. அப்போ வந்து எப்படி ஸ்டேஜ் பண்ணாங்கன்னா, ஆக்சுவலாக அங்கே அந்த ட்ரோஃபி வாங்கினோடனே அவன் கையில் கொடுத்துட்டு ஹக் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை மாற்றிட்டு இல்லை எல்லாரும் அங்கே இருப்பாங்க, அப்புறம் எல்லாம் டிஸ்போஸ் ஆகிட்டோம், அப்புறம் நீ தனியாக போயிட்டு கொடு அப்படின்னாங்க. கரெக்டாக அது அமைஞ்சுதா இல்லை இவனே பண்ணானா என்னன்னு தெரில. லைட் அங்கே சூரியன் இப்படி இருக்கு, இப்படி நின்னா ஃபுல்லாக அவன் மைண்டில் அந்த ரீக்ரியேஷனை பண்ணி அவன் அந்த ஃபுல் ஒரு 1 hour எடுத்திருப்பாங்க. அந்த சீன் ஃபுல்லாக நிஜமா அப்படி ஃபீல் பண்ணிட்டான். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி சீன் வந்து ரிகெட்ஷன் பண்ணனும். சொல்லுங்க கிடைச்சா நல்லா இருக்கும். சொல்லுங்க. படத்துல வேற மாதிரி கலெக்டர் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. சும்மா ஜோக். சரிடா, இப்பதான் அவங்க ப்ரொபோஸ்லாம் பண்ணிருக்காங்க, அதுக்குள்ள எப்படி இல்ல இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன். இதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும்ல. அதான் எக்ஸ்பெக்டேஷன் நடக்காதுன்றீங்க. அவங்க கலெக்டர் கூட போக மாட்டாங்கன்னு அக்ரிமெண்ட்ல சொல்லிட்டீங்க. அது போக மாட்டேன். அவங்க எப்படி ஆல்ரெடி கோச் கூட போற மாதிரி இருந்ததுதான் பிரச்சனை ஆயிருச்சு. டேய் இதனால போக மாட்டேன். இதெல்லாம் கட் பண்ணிருங்க இல்ல போடுறோம், லைவா போடுறோம். ஐயோ சாரிங்க. ஓகே சூப்பர். உங்க சீன்ஸ்லாம் நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சின்ன கேம் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நீங்க வந்து தங்கம், நீங்க வந்து மணி. இப்போ ஆனா இப்போ நீங்க லிட்ரலி உங்களுக்கு ஒரு என்னை பத்தி அவங்க என்ன தெரிஞ்சுக்கலாம், என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல. சரி நம்மளை பத்தி அவங்ககிட்ட கேட்போம், அந்த தங்கம் என்னவா ஆன்சர் பண்றாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. நியாத்தியா நீங்க 2 பேரும் மாற போறீங்க, ஓகேவா? அவர் என்ன ஐயா ஸ்கூல்ல ஒரு நியாத்தி இருக்காங்க, ஐயா ஸ்கூல்ல ஒரு நியாத்தி இருக்காங்க, அவங்க என்ன ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். நீங்க क्वेश्चन கேட்கலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கேட்கலாம். என்னப்பா நியாத்தி பத்தி நீ என்ன நினைக்கிறன்ற மாதிரி கூட நீங்க கேட்கலாம். ஐயோ எதை கேட்டா அவன் டேமேஜ் பண்ண மாட்டான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ எதை கேட்டாலும் டேமேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணிடாதீங்க. நான் ஒரு இதுல தான் வந்திருக்கான். உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ உனக்கு என்ன 6 மாசமா தெரியும். ஐயோ அதுக்குள்ள சிரிக்கிறானே. நியத்திக்கும் தங்கம்க்கும் ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருக்கா அப்படின்னா எஸ்னா என்னது, நோனா என்னது? நியாத்தியா ஆன்சர் பண்ண போறீங்க சார்? ஐயோ எல்லா திருப்பி வேடா இருக்கு. நியத்தி ஸ்மைல். ஆக்சுவலா நியத்தியும் தங்கமும் ஒண்ணே கிடையாது. போதும் ரொம்ப. இல்ல வேற ஃபுல்லா இது பண்ணிட்டான், மழுப்பிட்டான். டேய் அதான் உண்மை. சிமிலாரிட்டி எதுவுமே இல்லையா? நியாத்திக்கும் தங்கத்துக்கும் சிமிலாரிட்டி எதுவுமே கிடையாது. கேக்குறாங்க நியத்தியா அப்போ இல்ல. சரி விடுங்க, நான் கேக்குறீங்க கொடுங்க. நான் நியாத்தி நானா இருக்கிறேன், ஓகேவா? அனு இப்போ நியத்தியா மாறுறாங்க. ஓகே நானும் கொண்டு வரவா? ஐயோ ஐயோ எல்லா இன்டர்வியூஸும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. கடவுளே. ஓகே இது என்னோடது, செகண்ட் வந்து என்னோடது. சரி நியாத்தியா கேட்கணும், ஓகேவா? இல்ல நான் யாரு இப்ப? நீங்க நியத்தி. ஓகே நான் நியத்தி, நீங்க நியாத்தி. நான் நியத்தி. நியத்தி ஓகே, நியத்தி. ஓகே இப்போ நான் வந்து ஆக்டிங் நல்லா பண்றேனா, எனக்கு ஒரு மாதிரி செல்ஃப் டவுட் இருக்கு, நான் ஓகேவா? நல்லா தான் பண்ற. அதெல்லாம் என்ன? நீ நியத்தி ஆன்சர் பண்ணு.
நல்லா தாண்டா பண்ற. இல்ல உண்மையிலேயே நல்லா தான் பண்றாங்க. ஓகே ஆமா. ஓகே. எனக்கு One word answer ல முடிச்சிடலாம். ஆமா வேற ஆ சௌமியா நான் வீட்டுக்கு கூட்டு போலான்னு இருக்கேன். உங்களோட ஆன்சர் என்ன? ஐயோ ஐயோ சரி நீங்க நியத்தியை திட்டிட்டு இருக்கீங்க. ஐயோ ஐயோ உங்க கூட ஆக்ட் பண்ற எல்லாருமே உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களா இல்ல ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலா இங்க ஒரு சில பேர் டார்ச்சரா இருக்காங்க, ஆ. ஒரு சில பேர்ல ரொம்ப ஜாலியா இருக்காங்க. எல்லாம் செல்லக்குட்டீஸ். அங்கேயும் எக்கோ ஏக்கோ ஏக்கோ அங்க நிறைய நியாத்தி இருக்காங்க போல இருக்கு செட்ல. நேத்தியோட லாஃப் தான் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வந்திருக்கு. ஓ இதெல்லாம் ஸ்மைலுக்கு நிறைய ஒரு டெஃபினிஷன்ஸ் இருக்கு. யாராவது எந்த நேரத்துல என்ன மாதிரியான ஸ்மைல் வரும் சார்? ஐயோ நீங்க நேரத்தை கேளுங்க, நான் வந்து ஸ்மைல் பண்றேன். காலையில் 9:30. 9:30க்கு கொஞ்சம் தூக்கத்துல தான் இருப்பாங்க. யாராவது ஏதாவது ஜோக் பண்ணா கூட சரி அந்த பிரேக் டைம் ஒரு 11 o'clock. 11 o'clockலாம் ஒரு ஃபார்முக்கு வந்திருப்பாங்க, அப்படி வந்துருவாங்க. ஹை பிட்ச்ல போயிட்டு வருவாங்க. இப்போ லஞ்ச் டைம் ஒரு 1 o'clock 1:30 அந்த ரேஞ்ச்ல 30க்கு அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. விக்கிக்குமே சிரிச்சா. அப்படி அந்த ஸ்மைல் போவாங்க. ஓகே அப்ப 3 o'clock இன்னும் கொஞ்சம் ஆள் தூக்கத்துல போயிட்டு இருப்பாங்க மதிய நேரத்துல. அது மதிய நேரத்துல இல்ல வேற கொஸ்டின் போயிடலாம். போதாங்க ஆமா 3 o'clock ஒரு சவுண்ட். 3 o'clock இல்ல நைட் பேக்கப் சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு ஸ்மைல் உங்களுக்கு வருது. நேத்து நைட் பண்ணனே Night என்ன? ஆமா எல்லார்ட்டையும் போயிட்டு வரேன். ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா போவாங்க. ஓகே ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிப்பாங்க. ஓ போது ரொம்ப சரி ஓகே அதான் சொல்லிட்டு பண்ண வரைக்கும் பண்ணியாச்சு. ஹை பிட்ச்லாம் போனீங்களா அப்ப தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறீங்கல்ல மேம்? இதோ கண்ணிலே கேட்குறாங்க பாருங்க. நீ வாடி உனக்கு இருக்கு அப்படின்னு. சரி ஒரு கோ ஆக்ட்ரஸா தங்கம் மேம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க. இல்லை ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு அந்த கேரக்டரை ஃபஸ்ட்டு, ஏன்னா அவங்க கேரக்டருக்கும் தங்கம் கேரக்டருக்கும் அடாப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதை வந்துட்டு எஃபர்ட்லெஸ்லி ஃபஸ்ட்டு ரொம்ப சோகத்தில் போய் அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க இப்போ தங்கம். ஐயோ எஸ் மேம் நீங்க சொல்லுங்க. ஐயா சார் எப்படி உங்களுக்கு ஒரு பேரா வந்தாலும் நீங்க எவ்வளவு ஹாப்பி, அவர் எப்படிலாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுங்க. ஈவனோடலாம் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு லைக் யூஸ்வலாக வந்து சில பேர்கிட்ட பேசி டைம் ஆகும் செட் ஆகும், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்த உடனே ஒரு மாதிரி கெமிஸ்ட்ரி செட் ஆயிடுச்சு. அண்ட் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா ஒரு சீன்லேயும் எங்களுக்கு டைம் இல்லை டைம் இருக்குது என்னவா இருந்தாலும் உட்காந்து நாங்கள் ஒரு 10 வாட்டி ரிஹர்ஸ் பண்ணுவோம். அண்ட் 10 வாட்டியும் வந்து பண்ணாங்க அப்படின்னு வருவோம். ஸோ எனக்கு அது அதனால டேக்கில் ஏதாவது புதுசாக பண்ணலாம் அப்படின்லாம் நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. எனக்கு சத்தியமாக இன்னொரு வாட்டி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஓ உங்களுக்கு எப்படி சார் ஒர்க் பண்ணா ஓகேவா உங்க கூட? பண்ணலாமே. ஐயோ என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்குறீங்க? சி அப்பலாம் சொல்லல. ஐயோ இதுவா சி அப்பலாம் இல்லைங்க. சீ அப்படி சொல்றாரு. ஐயோ இப்போ நான் என்ன பேசினாலும் ரொம்ப தப்பாக தான் இருக்கும். நீ சொல்கிறத சொல்லிட்டேன், வன்மத்தை கக்கிட்டேன். ஓகே ஓகே 96க்கு அப்புறம் உங்களை நெக்ஸ்ட் மூவில பார்க்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எப்போ இன்னொரு கம்பேக் மாதிரி LBWமே எங்களுக்கு ஒரு செம கம்பேக் தான். இதுக்கு அடுத்த மூவிலனா என்ன சொல்வீங்க? எது ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கா? ஒரு ப்ராஜெக்ட் டாக்ஸ்ல இருக்கு. அது வரும்போது பாருங்க. எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட் தான் அது. ஓகே ஸோ ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். ஓகே அது வரும்போது தெரியும். ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ ஸோ மச். Okay. தேங்க்யூ சார் கிட்ட சார் கிட்ட சொல்லுங்க. ப்ரோ நீங்க வந்து நீயா நானா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஓகேவா? நாங்க எல்லாருமே அந்த எபிசோட் பார்த்துருக்கோம். கோபி அண்ணா வந்து உங்களை வந்து அப்படி சொல்லும்போது ரொம்ப அவர் இருந்து இப்படி ஒரு பையன் நல்லா பண்றானேன்ற மாதிரி நல்லா சொன்னாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து மூவிலாம் நடிச்சிருக்கீங்க, நம்ம கோட் படத்தில் நடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து LBW. ஸோ இதெல்லாத்தையும் கோபி சார் பார்த்தாரா? கோபிநாத் சார் வந்து உங்ககிட்ட ஏதாவது பர்சனலாக ஷேர் பண்ண மூமெண்ட் ஏதாவது இருக்கா? இல்லை அவர் அப்போ பேசும்போதே நான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகும்போது நான் இப்போ வீட்டில் வந்து அதை வந்து ஒரு சேரில் உட்காந்துட்டு பண்ணேன். அப்போது வந்துட்டு அந்த கோபி சார் உட்காந்து பேசுகிற சேர் இருந்தது. ஓ
பார்த்துட்டு இதில் நான் உட்காந்து பெர்ஃபார்ம் பண்ணவான்னு நான் கேட்டேன். ஓ உட்கார இனிமேல் நிறைய உட்கார வேண்டியது இருக்குது இந்த மாதிரி சேர்ல அப்பயே ப்ளஸ் அப்படின்னு நான் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தேன். நான் வந்து அவர்கிட்ட பேசணும்னு போல சும்மா பார்க்கணுன்னு போயிருந்தேன். நான் கீழே இருந்ததை அவர் பார்த்துட்டாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது திரும்ப நியானால நடந்த மாதிரியே ஒரு சம்பவம் நடந்து மேலே கூப்பிட்டு இவரை பாருங்க, இவரை நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கங்க அப்படின்லாம் சொன்னார். அது ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்டில். ஸோ அவ்வளோதான். ஓகே ஓகே சார். இன்னொரு ஒரு இதை கேட்கணும் சார். நீங்கள் வந்து கோட்ல வந்து விஜய் சாருக்காக விஜய் சார் மாதிரி ஒரு கெட்டப்பில் நடிச்சிருந்தீங்க. இங்கே செட்டுக்கு வந்துட்டு விக்ரம் சாருக்கு வந்து அது நீங்கள் தான் அப்படின்றது தெரியும் அந்த மொமெண்ட் இருக்கா? தெரியலன்னு நினைக்கிறேன். இது தெரியலையா? தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக தெரியல, நானும் யோசிச்சதே இல்லை. ஆமாம், டாபிக் ஓகே. தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விக்ரம் சார் இருக்கனால விஜய் சார் இதை பார்த்துருப்பாருன்ற இருக்கு தானே? மேபி உங்களை பார்த்திருப்போம். பார்த்து சொல்லியிருக்காரா விக்ரம் சார் இதெல்லாம் கேட்டாருன்ற மாதிரி விஜய் சார் சொல்லி அந்த மாதிரி கேட்டேன்னு சொல்லியிருக்காரா? அவ்வளோலாம் ஞாபகம் இருப்பாங்க. அவங்களோட ஒர்க்ஸில் கண்டிப்பாக அது பிஸியாக தான் இருப்பாங்க. சரி எனக்கு தெரிஞ்சு கோட் படத்தில் எனக்கு டப்பிங் பண்ணும்போது என்னை பார்த்துருப்பார். ஓகே 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 சார். இல்லை விக்ரம் சார் வந்து விஜய் சார் பார்த்தாரு உங்களோடதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரான்னு கேட்குறேன். அப்படிலாம் எதுவும் சொல்லலை. சரி, நான் உங்களுக்கு புதுசாக ஒன்று சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இப்போ ஆமாம் 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 சொன்னீங்க. கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, இல்லாட்டி இதை பாக்குறாரு அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பா. ஓகே ஓகே. நீங்க 2 பேர் சேர்ந்து நிறைய என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய லவ் சீன்ஸ் வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி லிட்ரலி வந்து எல்லாருக்கும் இப்படி ஒரு பையன் இருக்கா இப்படி ஒரு பொண்ணு இருக்கா அந்த சேம் கேரக்டர்ல வந்து எக்ஸ்ப்ளோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால தான் எல்லாரோட பீப்புளோட ஹார்ட்டையும் கவர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.